அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது இந்த கிரகங்கள் எந்த ஒரு பெயர்ச்சியும் இல்லை. ஆனால் மாதக்கோள்களான புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான சிறப்பம்சங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சரிங்களா? மீன ராசி அருமையான ராசி. குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா? எப்போவுமே உங்களுடைய உள்ளம், உங்களுடைய சிந்தனை, செயல்பாடு சமுதாயத்தை நோக்கி இருக்கும். சரிங்களா? குடும்பம் நல்லா இருக்கணும், மதிக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் சமுதாயத்துக்கு நாம் ஒரு உதாரணமாக இருக்கணும்னு நினச்சி வாழக்கூடியவங்க தான் இந்த மீனராசிக்காரர். கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க. ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துக்குவீங்க. சாமி மேலே ரொம்ப பயபக்தி வச்சுருப்பீங்க. சிலர் கோயிலாக போவீங்க. சிலர் கோயிலுக்கு போகலனா கூட அதாவது மனசுலேயே கடவுளை நினச்சி வணங்கி எந்த வேலையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் இந்த மீனராசிக்காரர். சரிங்களா? ஆனால் நான் நல்லவங்க தாங்க, ஆனால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்க வர்றீங்க. எனக்கு புரியுது. காரணம் என்னென்னா, இந்த ஒரு 3 வருஷத்தில் என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் இப்போ சனி இருக்குது. சரிங்களா? போகணும்னா போக முடியல, ஒரு வேலையை செய்யணும்னா செய்ய முடியல, அப்படியே செஞ்சாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. இப்படி தான் போயிட்டுருக்குது. சரிங்களா? ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி, எந்த வேலையும் கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க. அதிலெல்லாம் உங்களை குறையே சொல்ல முடியாது. சரிங்களா? இன்றைக்கி அண்ணன் தம்பிக்கு பார்த்து செஞ்சுருப்பீங்க, அக்கா தங்கச்சிக்கு பார்த்து செஞ்சுருப்பீங்க. இது எல்லோரும் பார்க்குறவங்க தாங்க. ஆனால் 3வது மனுஷனாக இருந்தால் கூட யோசிக்காமல் நல்லதை செய்யக்கூடிய நல்ல ராசி இந்த மீன ராசி. சரிங்களா? ஆனால் அப்பேற்பட்ட நமக்கு இன்றைக்கி உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்குது. கை கால் தெம்பு இல்லை. மாதிரி உற்சாகமாக என்னால் வேலை செய்ய முடியல. இருக்கிற வேலையிலையும் சிக்கலாகி போச்சு. 7ஆம் இடத்துல அந்த சனி கரெக்டாக ஜென்மத்திலேருந்து பார்த்துருச்சு. குடும்ப வாழ்க்கையிலையும் குழப்பமாகி போச்சு. ஆக மொத்தத்தில் நான் அடுத்தவனுக்கு இன்றைக்கி ஒரு உதாரணமாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்குது. சரிங்களா? ஆனால் இது எல்லாமே இருந்தாலும் சரிங்களா, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு சரிங்களா கிரக பெயர்ச்சிகள் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, புதன் உங்களுடைய ஜென்மத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சரிங்களா 12ஆம் இடத்துக்கு வரார். அப்போது உங்களுடைய கலஸ்தரஸ்தானம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கம், நீங்கள் ஏற்படுத்தினா ஒரு நட்பு வட்டாரங்கள் பிரச்சனைகள் வந்தது பார்த்தீங்களா, சரியாயிரும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? 4ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4லிருந்து அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிரன் யாருங்க? உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி, அதாவது ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர் தான், தப்பு இல்லை. ஆனால் 8ஆம் அதிபதியாகவும் அவர் தான் வருவார். அப்போ அந்த சுக்கிரன் உங்களுக்கு எப்போவுமே அசுரகுரு, தேவகுரு ஒத்து வராது. இருந்தாலும் பிரச்சனைக்குரியவர் லாபஸ்தானத்தில் இருந்துட்டார் இதுக்கு முன்னால். அப்போது 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரிங்களா? பணம், பொருள், பயணம், வண்டி வாங்கிறது, அப்புறம் நமக்கு தேவையான ஒரு கார் வாங்கிறது, அப்புறம் ஒரு துணிமணி வாங்கிறது, நம்ம ஒரு நகை நட்டு வாங்கிறது, இதெல்லாமே எங்கே வாங்குற மாதிரி இருக்கிற பூரா அழக வைக்கக்கூடிய சூழ்நிலை போயிடுச்சு. அதெல்லாம் நினைக்க வேண்டாங்க. வச்சதை கூட நீங்கள் வாங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். சரிங்களா? அடுத்தது இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். ஏன்னா நீங்கள் கடுமையான முயற்சி எடுக்கிறதுக்கு, உழைக்கிறதுக்கு, அரசாங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படியே டக்குன்னு போய் ஒரு வேலையை சோழியை முடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி திறமையானவங்க இருக்கிறதுக்கு அந்த 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் தான். அந்த சூரியன் பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது இந்த மாதம் அதாவது 13ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வரார். மறைஞ்சு போச்சு, கவலையப்படாதுங்க. கெட்டவன் கிட்டிடு ராஜயோகம், அந்த யோகத்தை கொடுக்க போகிறாரு உங்களுக்கு சூரிய பகவான். ஆச்சுங்களா? அதாவது இந்த கெட்டவன் கெடும்போது கிட்டிடும் அற்புதமான ராஜயோகம். அப்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்த தான் போகிறாரு சூரிய பகவான். அது 13ஆம் தேதியிலேருந்து ஏற்பட போகுது, மாற்றம் இல்லை. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாகவும் பாக்யாதிபதியும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஆச்சுங்களா, அவர் பார்த்தோம்னா இந்த மாதம் 23ஆம் தேதி தான் லாஸ்ட்டு தான். சரிங்களா? 12ஆம் இடத்துக்கு வருவார். 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பெரிய பாதிப்புகள் கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த குரு பார்வபலம் பார்த்துறதுனால, அதாவது சுப விரயங்கள் நீங்கள் ஏதாவது பண்ணணும், நன்மையான விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு முயற்சி எடுங்க. வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறத விட சரிங்களா அசையாத சொத்துக்கள் வாங்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக
போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். கூட்டு தொழில்கள் செய்ய வேண்டாம். சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. எப்போ போனாலும் பரவாயில்லை. இல்லையா பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரர் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை நாளில் காகத்துக்கு கருப்பு எள்ளு கலந்து ஒரு பிடி சாப்பாடு காகத்துக்கு வைங்க. நல்லதை செய்யும். வீட்டில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அதாவது எப்போ டைம் கிடைக்கிற போது நவகிரகங்களுக்கு போயிட்டு வாங்க. நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லா கோயிலுக்கும் ஒரே முறை போக சொல்ல, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மாற்றமாக இருக்கும். குலதெய்வத்தை கைவிட்டவே வேண்டாம், மனசார கும்பிடுங்க. ஏன்னா ஜென்மச்சனி சரிங்களா. அதாவது நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய தெம்பு, நம்மளுடைய தைரியம், நம்மளுடைய துணிச்சல் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் குறைக்கும். ஆனால் நாம் குறையக்கூடாது. என்ன இருந்தாலும் போராடி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது. அதுலேயும் பார்த்தோம்னா 7.5 பயந்துக்கவே வேண்டாம். இதுலேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 27-28 வயசுக்குள்ளேயா இருந்ததுன்னா அது முதல் சுற்று. அதுக்கு மேலே இருந்தால் 2ஆம் சுற்று பொங்கும் சனி. அது எல்லாமே இன்னொன்று பார்த்தோம்னா அது ஒரு 40-50 வயசு 55 வயசாக இருந்ததுன்னா உங்களுக்கு 3ஆம் சுற்று. இந்த சனியின் தாக்கம் பல விதத்தில் இருக்கும். 7.5 சனிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில், அதாவது அது பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் சனி அது பலவீனத்தை கொடுக்கும். அதே பலமாக இருந்ததுன்னா சிலர் பார்த்தோம்னா 7.5 சனி வரும்போது பெரிய யோகத்தை கொடுக்கும். குரு பார்த்தா 4ஆம் இடத்துல வக்ரத்தில் தான் இருக்குது. அப்போது சுகத்தை கெடுத்தாலும் பார்க்கும் இடத்துக்கு யோகத்தை கொடுத்துருவார். அப்போ என்ன 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் கொடுத்துரும் சரிங்களா. அப்புறம் பார்த்தோம்னா கரெக்டாக 10ஆம் இடத்தை பார்க்குது, தொழிலை கொடுத்துரும். கவலையே பட வேண்டாம். எதை பாதிக்கப்பட்டங்கிறத விட நம்ம பயந்து கஷ்டப்பட்டாலும், அதாவது அடுத்தவங்களுக்கு முன்னால் கஷ்டப்படாங்கிறது எல்லாம் படலாம், அது வேறு. ஆனால் கேவலப்படக்கூடாது சரிங்களா. கெட்டவன் வாழலாம், ஆனால் வாழ்ந்தவங்க கெடக்கூடாது சரிங்களா. நாம் வந்து சமூகத்துலேயும் சரி, அதாவது ஒரு நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி, ஒரு ராஜா மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க மீனராசிக்கார். ஆனால் இப்போ வந்து எல்லாமே கட்டி போட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவுத்து விட்டாச்சுன்னு நினச்சிக்கோங்க. இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து வேகம் எடுப்பீங்க, அற்புதமாக ஜெயிச்சு வந்துடுவீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு மனநிலையிலையும் உங்களுடைய முயற்சி மட்டும் கைவிட வேண்டாங்க சரிங்களா. ஏன்னா உங்களுடைய பலமே அதாவது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதை சாதிச்சே தருவீங்க. அது பெருமைக்குரிய ராசி இந்த மீன ராசி சரிங்களா. அப்போது நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் புதிய திட்டங்கள் தீட்டுறதுலேயும் கொஞ்சம் கவனம், வண்டி வாகனம் போக்குவரத்துலேயும் கொஞ்சம் கவனம். அடுத்தது வந்து கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கொஞ்சம் கவனம் யோசிச்சு பண்ணணும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வணங்க வேண்டியது சனி பகவான், ஆஞ்சநேயர் வழிபாடு, குலதெய்வம் தவறாமல் பண்ணுங்கள். காகத்துக்கு அன்னம் வைங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு மாற்றங்கள் ஏற்பட்டு தீரும். பிப்ரவரி மாதம் அற்புதம் சரிங்களா. இப்போ சொன்ன பலன் கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் லக்னம் பிறவி ஜாதகத்தில் தான் தெரியும் அது என்ன தசாபுத்தி நடக்குது, அதனால் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குதுங்கிறது முழுமையான பலன்கள். நம்ம ஜாதகம் சாதகமாக இருக்குதாங்கிறது நம்ம ஜாதகம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சாதகமாக பயன்படுத்துங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வளர்ச்சியான மனிதராக மீனராசி அன்பர்கள் வருவீங்க அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.